குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதும் தப்பாமல் சார்பார் தமக்கு யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்திலே தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்த அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டோங்கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொனடி கமலம் போற்றி உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்து நின்று நிஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம்
இங்கே புது நகரில் இல்லிசை கவிகளை விழுத்தம் போட்டாரு தங்கள் உலகில் காதிவர் இசைக்கு அவர் புலவர் காட்டு வள்ளி புத்தரு கடைய நல்லூர் நகரில் கண்டு கட்ட கவிபா கனநாத நாமமே கலை உலகில் காதிவர் கலை உலகில் காதிவர் ஐயா கணவரே சபை நிறைய வந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த என் தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே சாரல் மலையில் நனைந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்களே சாரல் மலையில தாய்மார்கள் தான் நனைதாங்க சிங்கம் பூரா கொட்டாவில போய் உட்கார்ந்துருக்கு சிங்கத்துக்கு பூரா சேர் போட்டு கொட்டா பொம்பளைகளுக்கு பூரா சும்மா சரிதானே சரி நீங்க போட்டதே போட்டு எங்கன வரைக்கும் போட கூடாதா கொஞ்சம் கலங்க எடுத்து போடலாம்ல பாரு எங்க சிங்கமும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் ஆமா சரி சாரம அவ்வளவுதான் வெறிச்சிட்டு அதனால எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு எங்களுக்கு ஏசில உட்கார்ந்த மாதிரி இருக்கு ஆமா ஏசி மாதிரி தான் இருக்கு அதனாலே சரி எனது அருமை சகோதர சகோதரர்களே இந்த ராயகிரிமா நன்னகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு புதிய மாட சுவாமியினுடைய திருவாலயம் இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம் அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே வைகாசி மாதத்தில் வளர்பிறை நாளை முன்னிட்டு கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது தாத்தா நனைஞ்சா கூட பரவாயில்ல கதையை கேட்கணும்னு அப்படியே உட்கார்ந்துருக்காவோ ஆமா பேச்சியை பார்த்து விழுப்பாட்ட கேட்கணும் அப்படின்னு பேச்சு என்ன பேசுது எப்படி ஆட்சிக்கு கோவம் வருது தூரம் எந்திரிச்சு வாருமே மழை பெய்து வாயை பழந்து பாத்துக்கிறேன் அப்படிங்க அப்பேற்பட்ட இந்த புதிய மாட சாமியினுடைய திருவாலயத்திலே ஐயாவுடைய ஆலயத்தில் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது ஆன போதிலும் இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசையை அன்போடு இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள் நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
அதனாலே ஆகையினாலே எங்களை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? எதற்காக முதல்ல சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும்? ஏன் தெரியுமா? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர்தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிஹரபுத்திரன் ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி ஐயனார் சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா சாமி நம்ம கோயிலுக்குள்ள வரமாட்டார். ஆமா, ஊருக்கு அவுட்டர்ல வந்துட்டு ஊருக்கு அவுட்டர்லயே போயிருவாரு. அதனால சரி, நான்கே வார்த்தையிலேயே நாங்கள் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு முடித்து விட்டு அப்படின்னு தெரியும். அதனாலே நான்கே வார்த்தையிலேயே சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு இந்த புதிய மாட சாமியினுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள். சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் பாடிட்டாலும் அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 விளை 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து என்பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்ததோ பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌர்ணமி பஞ்சமி கடகல கணக்கு இங்கிதமாகவே அவத யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் அவர் ஆதியிலே உள்ளவர் கையனார்.
கொலை போட்டீங்கன்னு வைங்க, சாமி கிட்ட சொல்லி மழையை அனுப்பி வச்சிருவோம். நாளைக்கு வர சொல்லுவோம். அதனால இதெல்லாம் சேர்ந்து கொலை போடுங்க. போடுங்கம்மா ஒரு குலவை, பொன்னான மணி குலவை, முக்கா முக்கா மூணு நேரம் உலர் குலவை போடுங்கம்மா. ஐயர் வந்து பிறந்த போது பொன்னால பூநூலா பொன்பதித்த தாவடம்மா, வெள்ளியால பூநூலா அவனுக்கு வெங்கலத்தான் தாழ்வடம்மா, தங்கத்தால பூநூலா தனி வயிற தாழ்வடம்மா, ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி வேப்படையா முன்படையா பின்படையா கண்டியலும் பெரும்படையா ஆனப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரு. அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அறிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மையனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமி நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமலை பொழியும் நாடு, பொழிந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் உண்டு மலை பொழியும், வருடம் உண்டு பூவிலையும், தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், வர்க்கை பிலா மரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, மாடு கட்டி போரடித்தான் அங்கே மாலாதி சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் எரியா போரடி அழகு திருநாடதில, அழகு திருநாடதில அங்கே மாடு கட்டி போரடி, மாடு